ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக இளநீ குடிக்கிற பாட்டியோட இளநீ கடைக்கு தான் வந்திருக்கோம். எதனாலன்னு உங்களுக்கே தெரியும், வெயிலோட தாக்கம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து என்னோடய சிஸ்டரோட டாட்டரு. நாங்கள் இளநீ வாங்கி குடிக்கும் போதெல்லாம் அந்த இளநீ அதிகமாக விரும்ப மாட்டாங்க அவங்க. ஆனால் இது சம்மர் டைமுங்கிறனால எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது, எனக்கு இளநீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இளநீ சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க இளநீ குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இது வெயில் காலத்தில் வந்து நிறைய இன்டேக்காக வந்து ஃப்ளூயிட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தர்பூசணி நிறையா கிடைக்கிது, அதை நல்லா சாப்பிடுங்க. அதான் வெயிலேருந்து கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக இருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து எங்கள் டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த இளநீர் இருக்க இளநீரை மட்டும் குடிப்பாங்க. அந்த தேங்காய் அவங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் வந்து என்றைக்குமே அவங்க அந்த இளநீர் குடித்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை வாங்கி சாப்பிட்ருவோம். அதுவே எங்களுக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோன்னா, இன்றைக்கி நீ அதை டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வேணான்னாங்க, இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக நீ டேஸ்ட் பண்ணி ஆகணுங்காட்டி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க அதனால தான் அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட தெரில. ஓகே, நாங்களும் அவ்வளோதான் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.